போன வீடியோவில் EC2 இன்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் ரியல் டைமாக AWSல எப்படி நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் விண்டோஸ் ஓஎஸ்க்கு கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். AWS கன்சோலில் EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகி ரைட் சைடில் லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. நாம் அதை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு எந்த ஓஎஸ், அதாவது அமேசான் மிஷின் இமேஜ் அப்படிங்கிறத கேட்கும். நீங்கள் ஃப்ரீ டயர் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு சில ஆப்ஷன் அவங்க ஃப்ரீ டயராக கொடுக்குறாங்க. நான் டெமோ பர்பஸ்க்காக ஃப்ரீ டயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இப்போ நான் என்னது, அதாவது விண்டோஸ் ஓஎஸ் தானே க்ரியேட் பண்ண போகிறேன், அதனால் விண்டோஸ் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜில் என்ன கேட்கும்னா இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ஸ் டைப் வரும். அதில் T2 மைக்ரோ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ட் டைப்பை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அது எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜை அதோட அட்டாச் பண்ணுற மாதிரி. அதோடைய CPU அப்படிங்கிறது 1 இருக்கும், RAM அப்படிங்கிறது 1 GB இருக்கும். இதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். மூணாவது ஸ்டெப்பில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல, அதாவது இன்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு 4வது ஸ்டெப் வரும். எவ்வளோ ஸ்டோரேஜ், விண்டோஸ் அப்படின்னாலே மினிமமாக ஒரு 30 GB இருக்கணும். ஸோ அப்போனா தான் உங்களுக்கு அலோவ் பண்ணும். அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 5ஆவதாக டேக் அப்படின்னு வரும். ஸோ டேக் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது இப்போ. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். 6வது ஸ்டெப் என்ன வரும்னா செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், விண்டோஸ் இமேஜ் கிரியேட் ஆன பிறகு இதை ரிமோட்டில் எடுக்கணும் பார்த்தீங்களா. ஸோ ரிமோட்டில் எடுக்கணும்னா நம்ம இதை பப்ளிக்காக ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா ஆட் ரோல்னு கொடுத்து ஃபஸ்ட்டு டைப்பு கஸ்டம் TCPன்னு கொடுத்துக்கிறேன். போர்ட் ரேஞ்சு 8080 கொடுத்துட்டு சோர்ஸு எங்கே இருந்தனாலும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி எனிவேர்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் IP ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன வரும்னா டிஃபால்ட்டாக 000 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இதை கொடுத்து ரிவ்யூ அண்ட் லான்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ண பிறகு கடைசியில் ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறேன், ரிவ்யூ பண்ணிவிட்டு லான்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ லான்ச் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ஒரு கீ என்ன பண்ண வேண்டியது இருக்கும், ஜென்ரேட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட கீ ஆல்ரெடி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, சரிங்களா. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு கீ ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன். கிரியேட் நியூ பேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் விண்டோஸ்னு கொடுத்து அந்த கீ பேரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இது கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நீங்கள் இது பண்ணிங்கன்னா தான் உங்கள் இன்ஸ்டன்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த கீ கேட்கும். கொடுத்து லான்ச்சுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்னுடைய இன்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது, கிரியேட் ஆகிட்டு இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் கிரியேட் ஆகலை. நீங்கள் இப்போ திரும்ப லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ நம்மளுடைய இன்ஸ்டன்ஸு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும் அது கிரியேட் ஆகுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து லாகின் பண்ணி பார்க்குறோம். நம்ம இன்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது, ரன்னிங் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ இன்ஸ்டன்ஸ்குள்ளே போகிறேன். இன்ஸ்டன்ஸ்குள்ளே போயிட்டு நான் என்னால் கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். எனக்கு அந்த கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டல. ஸோ இங்கே செலக்ட் பண்ணி மேலே பார்க்குறேன். ஓகே, கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடுச்சு. அதை செலக்ட் பண்ணி நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரிமோட்டில் எடுக்கணும்னா நம்மளுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தேவைப்படும். நான் RDP கிளைண்ட் மூலமாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறேன், நான் செக் பண்ணுறேன். கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு பாஸ்வேர்டு தேவை. ஆனால் பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆக இன்னும் 4 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப ஒரு 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணி திரும்ப லாகின் பண்ண பார்க்குறோம், சரிங்களா. அப்போ அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஜென்ரேட் ஆனால் தான் நம்மளால் லாகின் பண்ண முடியும். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. முதல்ல நான் ரிமோட்டில் அந்த டெஸ்க்டாப்பை எடுக்கிறதுக்கு தேவையான ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். இப்போ என்ன கேட்குது, பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணணும்னா நாம் இந்த இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ஒரு கீ பேர் ஜென்ரேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த கீ பேரை கேட்குது. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணி அப்லோடு கொடுத்துக்கிறேன். அப்லோடு கொடுத்த பிறகு என்ன ஆகிடும், இப்போ பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆகிடும். அதாவது டீக்ரிப்ட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சு, பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ ஜென்ரேட் ஆன பாஸ்வேர்டை காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ரிமோட் டெஸ்க்டாப் ஃபைலை என்ன பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி கொஞ்சம் லோட் ஆகி
யூசர் நேமை ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ட்ரு பண்ணிக்கிடும். யூசர் நேம் டிஃபால்ட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பாப்பப்பில் வந்துடும். பாஸ்வேர்டு மட்டும் நம்மகிட்ட கேட்கும். ஸோ நான் பாஸ்வேர்டை என்ன பண்ணுறேன், என்ட்ரு பண்ணுறேன். பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். இப்போ லோட் ஆகி என்னுடைய ரிமோட் டெஸ்க்டாப் ஃபைல், அதாவது நான் கிரியேட் பண்ண விண்டோஸ் ஓஎஸ்க்கான EC2 இன்ஸ்டன்ஸை என்னால் என்ன செய்ய முடியுது, ரிமோட்டில் எடுக்க முடியுது. ஸோ நீங்கள் இப்போ இந்த EC2 இன்ஸ்டன்ஸில் உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கிடலாம். நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுடைய நார்மல் லேப்டாப்பை யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த EC2 இன்ஸ்டன்ஸை வச்சு கிரியேட் பண்ண இந்த விண்டோஸ் இமேஜுக்கான டெஸ்க்டாப்பை நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கிடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன பண்ணுறேன், ரீசைக்கிள் பின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு திஸ் பிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சும்மா ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணுறேன். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது, ரேம் எவ்வளோ, அதோடைய சைஸ் எவ்வளோ. சைஸ் வந்து 30 GB செலக்ட் பண்ணனால 30 GB அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது லோக்கல் டிஸ்கில். இப்போது ப்ராப்பர்ட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்கும்னா 1 GB ரேம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தாங்க EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நாம் க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் போக இதோடைய IP அட்ரஸ் என்ன, இதோடைய ஹோஸ்ட் நேம் என்ன, இதோடைய இன்ஸ்டன்ஸ் ஐடி என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை எந்த அவைலபிலிட்டி ஜோனில் இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நீங்கள் ரைட் சைடில் பார்க்க முடியும். ஸோ இது நம்மளுக்கு தேவைப்படும். அதை நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிமோட் டெஸ்க்டாப்பை க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் சும்மா உங்களுக்கு டெமோ காட்டிட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு தோணிருச்சுன்னா டெமோக்காக தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், காட்டிகிட்டு இருக்கோம். இப்போ டெமோ முடிஞ்சு போச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் அவங்க சார்ஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் என்ன கொடுக்குறேன், ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ அது என்ன செஞ்சிடும், நம்ம இன்ஸ்டன்ஸு ஸ்டாப் ஆயிரும். இது நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டியது. இதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா, இதே மாதிரி நம்ம இப்போ விண்டோஸ் இமேஜ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு லினக்ஸ் இமேஜுக்கு எப்படி EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நன்றி.